தரேன். ரோல்னா என்ன, மீதி டாபிக்னா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு 2 minutes ஒரு டயக்ராம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் மை AWS அக்கௌண்ட். இதான் என்னோட AWS அக்கௌண்ட். என்கிட்ட 2 விஷயம் இருக்குங்க. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, இன்னொன்னு என்கிட்ட ஒரு லேப்டாப், என்னோட பர்சனல் லேப்டாப் இருக்கு. இது என்னோட லேப்பு, இது உங்களோட EC2 மிஷின். இப்போ ரெண்டுத்திலுமே நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட AWS அக்கௌண்ட்டை நான் கனெக்ட் பண்ண போறேன். ரெண்டுமே என்னோட AWS அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும், S3ல பக்கெட் கிரியேட் பண்ணணும், ஏதோ ஒரு சம் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க EC2 மிஷின் வச்சிருந்தால் அதுக்கு ஒரு வழி இருக்கு, which is called as ரோல். ரோல்ன்றது தான் ஷார்ட்கட். என்னன்னா, ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ரோல் கொடுக்கலாம். என்ன சர்வீஸ்? EC2ன்றது ஒரு சர்வீஸ் தான். அப்ப EC2ன்ற ஒரு சர்வீஸ் நம்ம AWS அக்கௌண்ட்ல வேற ஏதாவது சர்வீஸ், என்ன சர்வீசஸ், ஒரு VPC, ஒரு RDS அப்படின்னு ஒரு சர்வீஸை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ரோல் கொடுக்கலாம். இப்ப நான் கொடுத்திருந்த ரோலே எப்படின்னா, EC2ன்ற சர்வீஸ் EC2க்கு தான் ஆக்சஸே நான் கொடுத்திருக்கேன், அண்ட் VPCக்கு தான் நான் ஆக்சஸே கொடுத்திருக்கேன். அப்போ நான் EC2 இந்த ஒரு மிஷின்ல நான் ஒரு கோட் அடிப்பேன். அந்த கோட் எனக்கு என்ன பண்ணும்னா, என்னோட AWS அக்கௌண்ட்ல இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் தான் எனக்கு லான்ச்சே பண்ணும். அப்ப அதுக்காக ஐம் கிவிங் திஸ் பர்மிஷன். அப்ப ரோல் ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை கம்யூனிகேட் பண்ணுச்சுன்னா, ரோலுக்கு பதில் இன்னொரு வழியும் இருக்குங்க, யூசர். யூசர்னா என்னன்னா, நீங்க போயிட்டு ஒரு IAM யூசர் கிரியேட் பண்ணுவீங்க. IAM யூசர் கிரியேட் பண்ணி அந்த IAM யூசருக்கு சேம் EC2 VPCன்ற பர்மிஷன்ஸ் கொடுப்பீங்க. பர்மிஷன் கொடுத்துட்டு உங்களோட AWS அக்கௌண்ட்ல AWS கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீன்னு கேட்கும், நீங்க கொடுத்துடலாம். இது ரெண்டுல எது வேணா நீங்க பயன்படுத்தலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்ப இதுவே உங்களோட லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா ஒரே ஒரு வழிதான், ரோல் கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா சர்வீஸ் டு சர்வீஸ், EC2ன்ற ஒரு சர்வீஸ் AWS அக்கௌண்ட்ல இன்னொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ரோல். லேப்டாப்ன்றது சர்வீஸ்லாம் கிடையாது, என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர். அப்ப நான் யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகும். ரைட்? ஸோ அப்ப நம்ம உங்க EC2 மெஷினுக்கு ரோலும் கொடுக்கலாம், யூசரும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ், உங்களோட சாய்ஸ், எது வேணா நீங்க கொடுத்துக்கோங்க. ரோல் கொடுக்காம நீங்க யூசர் கிரியேட் பண்ணி யூசர் டீடைல்ஸ் நீங்க அட்டாச் பண்ணாலும் தப்பு கிடையாது, இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ரோலுக்கும் யூசருக்கும் இந்த டிஃபரன்சஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் ரோலும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரோல் அட்டாச் பண்ணிட்டோம் அண்ட் சக்சஸ்ஃபுல்லாக நம்ம டெராஃபார்மை நம்ம இன்ஸ்டலேஷனும் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோடு தாங்க அடிக்க போறோம். அந்த கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கோடிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ நான் என்விரான்மெண்ட் கிரியேஷன் அண்ட் ரோல் அட்டாச்மெண்ட், இந்த ரோல்ஸ்லயும் IAMலயும் நான் இப்போ இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் பண்ணதுலயும் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணி அதுல நம்ம ஒரு கோட் அடிக்க போறோம், டெராஃபார்ம் கோட். நீங்க தான் எனக்கு VPC கிரியேட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்ல போறீங்க. ரைட்? ஸோ பிஃபோர் தட் எனி டவுட் சோ ஃபார்? இப்போ நம்ம ரைட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, நமக்கு வந்து AWSல வந்து ஆக்சஸ் இருந்தா தான் அந்த ரைட்ஸ். சொல்லுங்க, வாய்ஸ் லோவா இருக்கு, திருப்பி சொல்லுங்க. இப்போ நான் AWSல வந்து ஒரு ரோல் சர்வீஸ் டு சர்வீஸ் கான்ஃபிகர் பண்றதுக்கு ஒரு ரோலோ இல்ல யூசர் கான்ஃபிகரோ பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருந்தா தான் பண்ண முடியும் IAM இல்லைங்களா? ஆமாங்க, நீங்க IAM இல்லைன்னா செக்யூரிட்டி டீம் கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்க அட்மினா இருக்கறனால நம்ம ரோல் கிரியேட் பண்ணிக்கிறோம். நீங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு IAM யூசரா தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப நீங்க உங்க AWS அட்மினை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அந்த ரோல் ஐடியா கொடுப்பாங்க, நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு IAM பர்மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே போயிட்டு ஒரு ரோலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னோட क्वेश्चन வந்து மேபி டிஃபரண்ட் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து டெராஃபார்ம் ஒரு ஈஸி டு கிரியேட் பண்றேன் இல்லையா, கிரியேட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு சர்டன் ப்ரிவிலேஜ் மட்டும் தான் இருக்கும். பட் டெராஃபார்முக்கு அதை விட மோர் தென் தட் ஆக்சஸ் கொடுக்க முடியுமா, இல்ல அந்த மாதிரி வாங்கிக்கலாமா? அது AWS அக்கவுண்ட்ல நம்ம டெராஃபார்ம்ல அந்த எந்த ஆக்சஸுமே கிடையாது. நீங்க IAM ரோல்ஸ் தான். ஏன்னா AWS அக்கவுண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது IAM ரோல் தான். டெராஃபார்ம்ன்றது ஜஸ்ட் ஒரு டூல், அதுல நீங்க என்ன பர்மிஷன் நீங்க செட் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மிஷன்ஸ் எல்லாமே IAM ரோல்ஸ்ல தான் இருக்கு, ஆர் யூசர் பர்மிஷன்ஸ்ல தான் இருக்கு. டெராஃபார்ம் கிட்ட செக்யூரிட்டி பர்மிஷன்ஸ்ன்ற டாபிக்கே இல்ல. ஓகே ப்ரோ, இப்போ ரோலுக்கும் யூசருக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் மேஜரா? இது IAM கிளாஸ்லயே சொல்லிருப்பாங்களே, இருங்க சொன்னாங்க ப்ரோ. அது
எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ், சர்வீஸ்னா என்னன்னா இப்போ EC2ன்றது ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸ் எனக்கு AWS அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுமா, அப்போ நான் ரோல் கொடுக்கலாம். நீங்க ரோல் வேணாம்னு நினைக்கிறீங்களா, ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க. யூசர்னா யாருன்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சன். இப்போ எக்ஸாம்பிள் நான் டெராஃபார்ம் என்னோட EC2 அக்கௌண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே இந்த என்னோட EC2னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க யூசரும் கொடுக்கலாம் ரோலும் கொடுக்கலாம். ஆனா லெட் அஸ் சே எனக்கு லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. லாம்டான்றது ஒரு சர்வீஸ், நம்மளுக்கு இங்க லாம்டான்னு சொல்லிட்டு நீங்க சர்வர்லெஸ் அப்படின்னு போய்ப்பீங்க. இப்போ இந்த லாம்டா S3யோட கனெக்ட் பண்ணும், டைனமோ டிபியோட கனெக்ட் பண்ணணும்னா நீங்க யூசர் கிரியேட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கிவ் ரோல்ஸ். ஒரு சர்வீஸ் லாம்டான்ற ஒரு சர்வீஸ் டைனமோ டிபின்ற சர்வீஸோட கனெக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க எல்லாருமே AWSோட ப்ராடக்ட்ஸ் தான். ஆனா ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸும் கனெக்டட் கிடையாது. அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக வில் பி கிவிங் ரோல்ஸ். அதே மாதிரி EC2ன்ற ஒரு சர்வீஸ், அது VPCயோட கனெக்ட் பண்ணும், அதுக்காக நான் ரோல் கொடுத்தேன். ஆனா நீங்க யூசரும் வேணும்னா கொடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. யூசர்ன்றது நீங்க எப்போ கொடுப்பீங்கன்னா உங்களோட மெஷின்ல உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணி, இப்போ நான் விண்டோஸ் மெஷின் நான் யூஸ் பண்றேன், இல்ல நான் AWS கான்ஃபிகர் அப்படின்ற ஒரு கமாண்ட் அடிப்பேன். அடிச்சேன்னா எனக்கு ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீன்னு கொடுத்தேன்னா இனிமே என்னோட AWS அக்கௌண்ட்டும் சரி, என்னோட விண்டோஸும் என்னோட விண்டோஸ் மெஷினோட லேப்டாப்பும் என்ன பண்ணும்னா AWSோட கனெக்ட் பண்ணிக்கும். அதனால தான் உங்க லேப்டாப்ல AWS கான்ஃபிகர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்க சர்வீசஸ் கனெக்ஷனுக்கு வில் பி கிவிங் ரோல். ஓகே ப்ரோ. ரோஹித் ரமேஷ் கேட்டிருந்தீங்க, can we create one user in AWS, can we use it to laptop and any service? Yes ma'am. உங்க லேப்டாப்ல AWS கான்ஃபிகர் அடிச்சு யூசர் ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீ ரீஜன் ஜேசான்லாம் கொடுத்துட்டு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லா சர்வீசஸையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப்ல இருந்தே நீங்க CLI கமாண்ட்ஸ் வழியாவே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நான் லேப்டாப் வழியா நான் பண்ண மாட்டேன், நான் EC2 இன்ஸ்டன்ஸ் வழியா நான் அதே கமாண்ட் அடிக்க போறேன்னா ரோலும் கொடுக்கலாம் யூசரும் கொடுக்கலாம், ரெண்டு வழி இருக்கு. லேப்டாப்னா மட்டும் யூசர் மட்டும் தான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we have talked about சிம்பிளா நம்ம என்ன எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம்னா டெராஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ற ஒரு யூஸ் பண்றதுக்காக ஒரு உபுண்டு மெஷின், அதுக்கடுத்து அந்த டெராஃபார்முக்கான பர்மிஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு டூலை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். என்ன டூல்னா Visual Studio Code. ஸோ லெட் மீ டவுன்லோட் Visual Studio Code. ஸோ நீங்க Visual Studio Code டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கனாலே இங்க விண்டோஸுக்கு வரும், செலக்டட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ன்றது டவுன்லோட் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே நீங்க உங்க டவுன்லோட்ஸ்ல போனீங்கன்னா Visual Studio Code டவுன்லோடிங் இருக்கும். இதை நான் டபுள் கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா Visual Studio Codeன்றது டவுன்லோட் ஆகும். ஸோ ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். சார் டவுன்லோட் ஆயிருச்சு, அதை நான் இன்ஸ்டாலேஷன் பண்றேன். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா Visual Studio Code வில் பி இன்ஸ்டால்ட் இன் மை லேப்டாப். ஸோ நான் இப்போ என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு Visual Studio Code. ஆனால் என்ன பண்ணிக்கிறேன், அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் இன்ஸ்டாலேஷன் மட்டும் ஐம் ஸ்கிப்பிங் இட். ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், டேரக்டா என்னோட மெஷின்ல போயிட்டு நான் Visual Studio Code அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெல்கம் பேஜ், ஹோம் பேஜ் வரும். உங்களுக்கு Visual Studio Codeன்றது கலர் மட்டும் வேற மாதிரி இருக்குங்க. கலர் தீம்ல கொஞ்சம் கலர் மட்டும் டார்க்ல இருக்கும், டிஃபால்ட்டா இப்படி டார்க்ல தான் இருக்கும். நான் டீச்சிங் பர்பஸஸ்க்காக நான் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கலர் தீம்ல லைட் நான் வச்சிருக்கேன். ஓகே டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு புது ஃபைலு, இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். இந்த Visual Studio Codeன்றது என்னன்னா ஒரு நோட் பேட் மாதிரி, வெறும் உங்க கோடை டைப் பண்றதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதாங்க. தட்ஸ் இட். என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். மெயின் இல்ல ஆல்ரெடி மெயின் இருக்கா, நான் டெஸ்க்டாப்ல நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். main.tf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஐ ஆம் கிரியேட்டிங் எ ஃபைல். அது என்னங்க TF டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபார்மேட். நீங்க பேர் என்ன வேணா வைக்கலாம், மெயின்னு வைக்கலாம், ஹலோன்னு வைக்கலாம், ஹாய்னு வைக்கலாம், ஏதோ ஒரு பேர் வச்சு .tf நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோன்னே என்ன மீனிங்னா இட் சிம்பிளி சேஸ் இது ஒரு டெராஃபார்ம் ஃபைல் அப்படின்னு. இப்ப நீங்க டெராஃபார்முக்கு சம்பந்தமான சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குங்க. எக்ஸ்டென்ஷன் என்னன்னா ஆட் ஆன். Visual Studio Codeல நீங்க ஏதாவது ஒரு கோட் அடிக்கிறீங்கன்னா அந்த கோடுக்கு சம்பந்தமான சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு.
அது எங்க போய் கிளிக் பண்ணலாம்னா இப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு டேப் இருக்கும், எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு டேப் இருக்கும். அதுல இங்க ஓபன் பண்ணி இஃப் ஐ சர்ச் ஃபார் டெராஃபார்ம் சர்ச் பண்ணனா டெராஃபார்ம் சொந்தமான சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இங்க வரும். இதுல நான் டாப்ல 4.5 ரேட்டிங்ல ஹையஸ்ட் ரேட்டிங்ல ஒரு இருக்கு. இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சுங்க, ஹாஷிகார்போட டெராஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு. அது இப்ப நான் ஒர்க் ஆகல ஒழுங்கா. ரேட்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே 2.5 வரைக்கும் போயிடுச்சு. நான் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாயிருச்சு. ஸோ அதனால அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆண்டான் கிலிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஆத்தர் இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்னா என்னது, எதுக்காக இது, கீழே வந்தீங்கன்னா இப்ப பாத்தீங்களா டெராஃபார்ம் டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா ஆட்டோ ஃபில் பண்ணும். நம்ம கோடை ஃபுல்லா கஷ்டப்பட்டு அடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப டெராஃபார்ம் அடிக்கிறீங்க, என்டர் கொடுத்தா அதுவே ஆட்டோ ஃபில் ஆகும். இதுதான் எக்ஸ்டென்ஷன், வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க கோட் அடிக்கும் போது சின்டெக்ஸ் ஹைலைட்டிங், நீங்க அடிக்கிறதுலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு செக்கிங் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம கோட் அடிக்கும் போது அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு ஃபாஸ்டா அடிக்கிறதுக்காக சியர் நம்ம அடிக்க என்ன பண்ணணும், ஆப்ஷன் காமிக்கும், நீங்க என்ன சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கஷ்டப்பட்டு அடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பட் நம்ம ஜஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நம்ம சிம்பிளா நம்ம ஒரு டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அண்ட் மனோஜ் நான் எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ், ஸோ நான் டெராஃபார்ம் நான் ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்ற டேப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா டெராஃபார்ம் மேல சர்ச் பண்ணி இங்க நான் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. ஸோ வேற எதுவுமே பண்ணல. இன்ஸ்டால் விசுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் செலக்ட் திஸ், கிளிக் இன்ஸ்டால். இங்க இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெராஃபார்ம்ன்ற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். ஆனா நான் இந்த எக்ஸ்டென்ஷன் நான் யூஸே பண்ண போறது கிடையாது. நான் அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமலே தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ சிம்பிளா என்ன பண்ணுங்க, ஸோ டைரக்ட்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க, main.tf அப்படின்ற ஃபார்மேட்ல. முழுக்க மீதி இருக்கிற எல்லா கோடுமே நான் என்ன பண்ண போறேன்னா நான் காப்பி பேஸ்ட் தாங்க பண்ண போறேன். எங்கிருந்து காப்பி பேஸ்டிங், ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டெராஃபார்முக்கு ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ லெட் மீ கோ டு கூகுள் அண்ட் லெட் மீ சர்ச் ஃபார் டெராஃபார்ம். சர்ச் பண்ணனா டெராஃபார்மோட ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரெஃபரன்ஸ் யாரு டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெராஃபார்மோட டாக்குமெண்டேஷன் தாங்க கிளீனா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஈஸியா நீங்க ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். ஸோ மற்ற டாக்குமெண்டேஷன் அன்சிபிளா இருக்கட்டும், மீதி எல்லாமே செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் தான். எனக்கு ப்ரெஃபரன்ஸ், என்னோட ப்ரெஃபரன்ஸ்ல டெராஃபார்ம் தான் நம்பர் 1 டாக்குமெண்டேஷன். ஒரு விஷயம் நம்ம தேடுறோம்னா டக்குன்னு கண்டுபிடிச்சலாம், ரொம்ப கஷ்டப்படணும் தேவையே கிடையாது. ஸோ என்ன பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரின்னு போறேன். இந்த ரெஜிஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணனா எனக்கு நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரிஸ் நிறைய காமிக்கும். இல்லை நான் என்ன பண்றேன், AWS யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். எஸ். ஸோ இப்போ நம்ம இங்க AWS அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன வந்துரும்னா இது வந்துடும். இன்னும் மியூட் ஆகல. ஓகே. ஸோ நம்ம AWS அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா AWS ஓட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்கும். இல்லை நீங்க டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்க டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகுங்க. இந்த டாக்குமெண்டேஷனோட நான் சாட் பாக்ஸ், இந்த லிங்க் நான் என்ன பண்றேன் நம்மளோட சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆக எடுத்துக்க போறீங்க. இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஸோ நீங்க இப்போ கோடெல்லாம் நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ நானும் என்னோட மைண்ட்ல இருந்துலாம் கோடை நான் எடுத்து சொல்லி கொடுக்க போறதே கிடையாது. இங்க இருக்கிற கோடை காப்பி பேஸ்ட், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்கதான் நான் கோட் அடிக்க போறேன். ஸோ இங்க இருக்கிற கோடை காப்பி இங்க பேஸ்ட், அப்படியே அதை தான் நம்ம மாத்தி நம்ம பண்ண போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்னா AWS செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா டெராஃபார்ம் கிட்ட நான் AWS தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லணும். ஏன்னா டெராஃபார்மோட ரெஜிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இப்போ நான் ப்ரௌஸ் ஆல்னு கொடுத்தேன்னா ஸோ டெராஃபார்ம் சப்போர்ட்ஸ் AWS, Azure, GCP, Oracle Cloud, Alibaba Cloud, Kubernetes, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிறைய இருக்கு, கூகுள் பேட்டா, ஹெல்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர நமக்கு என்ன நிறைய டூல்ஸ். அப்படியே 23 பேஜஸ்க்கு மொத்தம் 1141 டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகணும். ரைட். நம்ம அதுல டாப் சூஸ் பண்ண போறது AWS. ஸோ அப்போ நான் AWS நான் சூஸ் பண்ணிக்கிட்டு அதோட டாக்குமெண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ AWS என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் நீங்க டெராஃபார்ம் தானே சூஸ் பண்ண போறீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இது நான் டெராஃபார்ம் தான் நான் கோட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெராஃபார்ம் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நீங்க என்ன பண்றேன்னா இங்க அவன் சொல்றான் சிம்பிளா டெராஃபார்ம் வெர்ஷன் 13 ஆர் லேட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன பண்றேன், இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவோம், நம்மளோட மெஷின்ல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னு எனக்கு என்னன்னா, ஸோ சிம்பிளா நம்ம இப்போ யூஸ் பண்றது டெராஃபார்ம் 1.0. ஸோ அவன் என்ன சொல்றேன்னா 0.13 ஆர் லேட்டர் எந்த வெர்ஷனா இருந்தாலும் இந்த கோடை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். இந்த கோட் நம்ம என்னன்னு பார்ப்போமா. ஸோ என்னன்னா சர்ட் ரெக்வைர்ட் ப்ரொவைடர்ஸ் AWS. அப்போ AWSன்றது தான் நான் இப்போ கோட் அடிக்க நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ கான்ஃபிகரேஷன் த AWS ப்ரொவைடர். AWS என்ன ரீஜன்ல நான் இப்போ சூஸ் பண்ண போற ரீஜன்ன்றது AP-South-1. அவ்வளவுதாங்க. இந்த ரீஜன்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் டிஃபால்ட்டான கோட். அந்த டிஃபால்ட் கோட அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ சாரி, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் கைஸ். எஸ், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ சிம்பிளா நான் டெராஃபார்மோட கோடை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஃப்ரம் ஹியர் நான் டெராஃபார்ம் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் டீடைல்ஸை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்க இருந்து நம்மளோட வேலை ஸ்டார்ட்டுங்க. என்னன்னா நான் இங்க கோட் அடிக்க போறேன். இந்த கோடை நம்ம அடிச்சு முடிச்ச அப்புறம் ஃபைனலா இங்க வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட மெஷினை நம்ம ரன் பண்ணோம்னா வேலை ஓவர். அப்ப இது டூல் எதுக்குன்னா ஜஸ்ட் கோட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு கோடை ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா, இங்க ப்ளூ கலரு ரெட் கலரு இப்படி இருக்கு. அண்ட் இந்த சின்டாக்ஸ்லாம் இப்படி காமிக்குது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் யூசிங் திஸ், இப்போ நம்ம விபிசின்ற கிளாஸை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த விபிசி கிளாஸ்ல நீங்க என்ன ஸ்டெப்ஸ் பண்ணீங்களோ, என்ன கிரியேட் பண்ணீங்களோ, அதே தான் நம்ம இன்னைக்கு நம்ம டெராஃபார்ம்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம விபிசி கிளாஸ் நல்லா கவனிச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் எனக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ யார் யார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விபிசி கிளாஸ்ல முதல் ஸ்டெப் என்னங்க பண்ணுவீங்க? VPC create. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் அ விபிசி. ஓகே, டன். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட நெட்ல போயிட்டு நம்ம இங்க என்ன பண்ணுவோம், விபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க சைட்ல நம்ம தேடினீங்கன்னா இங்க விபிசின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த விபிசின்ற ஹெட்டிங்ல ரிசோர்சஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், AWS VPC அப்படின்னு இருக்குங்க. அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா இங்க ஒரு கோட் இருக்கு, பேசிக் யூசேஜ் வித் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட மெஷின்ல போயிட்டு பேஸ்ட். டன். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லாக அந்த கோடை காப்பி பண்ண பேஸ்ட் பண்ண. இப்படிதான் நான் பண்ண போறேன். எந்த கோடுமே நான் அடிக்க போறது கிடையாது. காப்பி பேஸ்ட் சேஞ்ச், எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ்ன்னு இருக்கும். என்ன ரிசோர்ஸ்னா எதை யூஸ் பண்றோம், AWS_VPCன்ற ரிசோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுல இதான் ரிசோர்ஸ். இங்க மெயின் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க என்ன வேணா மாத்திக்கலாம். இது பேர் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். என்ன ரெஃபரன்ஸ்னா என்னோட AWS VPC பதில மை VPC அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ். ஸோ மை VPCன்னு சொல்லிட்டு வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் நான் அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்க CIDR பிளாக். CIDR பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா, நம்ம பண்ணணுமா சேஞ்ச்? நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆனா இப்போ நான் கோட் சேஞ்ச் பண்றது தான் என்னோட வேலை. ஸ்டெப்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் மெஷின் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கணும். ஓகே, நம்ம VPC கிளாஸ்ல எடுத்துப்பாங்களே அதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்றோம். சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே, சூப்பர். அப்படியே இருக்கட்டும். சூப்பர். இந்த டெனன்சினா என்னங்க, இங்க டிஃபால்ட்னு இருக்கு, இதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்கலாமா? டிஃபால்ட் வேற டெனன்சி இன்னொன்னு என்ன இருக்கு,
டெடிகேட்டர்னு இருக்கு. இது நீங்க விபிசி கிளாஸ்ல டெடிகேட்டர்னு சூஸ் பண்ணீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ஏ நம்மளுக்கு ஒரு ஹார்ட்வேர் டெடிகேட்டரா அப்படியே அடிச்சிட்டாங்க அந்த டெடிகேட்டர். எஸ், பேசிட்டு திருப்பி மியூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்க இது அப்படியே அன்மியூட்ல தான் இருக்கும். அண்ட் திருப்பி நம்ம கான்ஸ்டன்டா பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். ஸோ நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து நம்ம இன்ட்ராக்ஷன் தான். நான் பேசுறத விட நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஸோ இப்போ பேசுங்க, மியூட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ. எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நான் ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல டெண்டன்சின்னு இருக்கு. டிஃபால்ட்னா நார்மலா ஏடபிள்யூஎஸ்ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம். டெடிகேட்டட்னு போனீங்கன்னா என்ன மீனிங்னா, ஏடபிள்யூஎஸ்ஏ ஒரு ரிசோர்ஸ், ஒரு ஹார்ட்வேரே நம்மளுக்கு கொடுத்துருவான் டெடிகேட்டடா. அந்த டெடிகேட்டட் ஹார்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு இன்ஸ்டன்சஸ் எல்லாமே அந்த டெடிகேட்டட் ஹார்ட்வேர்ல தான் லான்ச் ஆகும். இது பிரைவேட் கிளவுடிங் அப்படின்ற கான்செப்ட் கடியில் வரும். இல்ல ரிசர்வ் நம்ம டெடிகேட்டட் இன்ஸ்டன்சஸ் அப்படின்ற கேட்டகரி கடியில வரும். நம்ம இப்ப டெடிகேட்டட்லாம் போனா ஹையஸ்ட் பில் வரும், அதெல்லாம் வேண்டாம், டிஃபால்ட்னே விட்டுக்குவோம். இங்க மை விபிசின்றது ஒரு ரெஃபரன்ஸ். இதை நம்ம இது எங்க யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அப்படியே இருக்கட்டும். இங்க டேக்னு இருக்குங்க. டேக்னா என்னன்னா, இந்த விபிசிக்கு என்ன பேர் வைக்கிறீங்க. நான் என்ன பண்றேன், மை ஐஃபன் விபிசி ஐஃபன் என்ன பேர் வைக்கிறேன்னா மை விபிசி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், டன். இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக விபிசி கிரியேட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இந்த கோடை ரன் பண்ணா உங்களுக்கு விபிசி கிரியேட் ஆகும். ஆனா அடுத்து நமக்கு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு விபிசி கிரியேட்டட். வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்னங்க அடுத்து பண்ணணும்? சப்நெட் கிரியேட்டிங் சப்நெட். சோ நம்ம 2 சப்நெட் கிரியேட் பண்ணணும். ஒன்னு பப்ளிக், ஒன்னு பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு வாட் கம்பெனிஸ் வில் பி இன்ஸ்டன்ஸ் டெண்டன்சி வில் பி ப்ரிஃபர்ட். லெட்ஸ் சே பேங்கிங் டொமைன்ஸ், அந்த செக்டார்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டெடிகேட்டட் ஒரு ஹார்ட்வேரே கொடுத்துரு. ஸோ ஐ வாண்ட் மை டேட்டாபேஸ் டு பி ஸ்டோர்ட் வெரி செக்யூர்லி. எல்லா விபிசியும் எனக்கு ஒரே ரீஜன்லயே ஒரே ஹார்ட்வேர்லயே எனக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நம்ம இங்க கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த டெடிகேட்டட் ஹார்ட்வேருக்கு பதிலாக நமக்கு என்ன ஏடபிள்யூஎஸ் புதுசா ஃபீச்சர்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கோம். வேணும்னா அது சர்ச் பண்ணி பாருங்க. டெடிகேட்டட் ஹார்ட்வேர்ன்ற கான்செப்ட்ல ஏடபிள்யூஎஸ் அவுட் போஸ்ட். சர்ச் ஃபார் ஏடபிள்யூஎஸ் அவுட் போஸ்ட் டெடிகேட்டட் ஹார்ட்வேருக்கு இப்படி ஒரு மீனிங் வரும். அப்படின்னா உங்க ஆஃபீஸ்லயே ஒரு சர்வர் ஏடபிள்யூஎஸ்ஏ வந்து கொடுத்துட்டு வச்சுட்டு போயிடுவோம். இதுலயே நம்ம எல்லாம் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெடிகேட்டடா ஒரு ரிசோர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறது ஏடபிள்யூஎஸ் அவுட் போஸ்ட் இருக்கும். அந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க நம்மளுக்கு டெடிகேட்டட் ஹார்ட்வேர் வேண்டும்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஹிந்துஜா கேட்டிருந்தீங்களே உங்களுக்கு. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கண்டினியூ, விச் இஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே பப்ளிக் சப்நெட் அண்ட் பிரைவேட் சப்நெட்னு 2 கிரியேட் பண்ணுவாங்க. என்ன பண்றேன், ஐ வில் கிரியேட் அ சப்நெட். எப்படி? ஸோ லெட் மீ கோ ஹியர். நம்ம இங்க ஏடபிள்யூஎஸ் சப்நெட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். சைட்லேயே பாத்தீங்கன்னா விபிசிக்கு மேலேயே சப்நெட்னு இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு இங்க சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆப்ஷன் இருக்கு. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே கோடை காப்பி இங்க நான் பேஸ்ட், டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா, உங்க சப்நெட் எந்த விபிசி கடியில வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குது. விபிசி ஐடி இங்க ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் விபிசின்னு இருக்கு, அதான் ரிசோர்ஸ். அதுல என்ன ஐடி நான் இங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் பாத்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த மை விபிசி எடுத்துட்டு வந்து நான் இங்க டைப் பண்ண போறேன். மை விபிசி இப்படி டைப் பண்ணிட்டேன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம இந்த மை விபிசி தான் எடுத்துட்டு வந்து நான் இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்ப மீனிங் இந்த விபிசி அடியில தான் எனக்கு என்ன ஆகும்னா என்னோட சப்நெட்னு சொல்லிட்டு எனக்கு கிரியேட் ஆக போகுது. ரைட், நான் இங்க ஒரு பேரும் வச்சுக்கிறேன், பப் சப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம். இது எல்லாமே ரெஃபரன்ஸ், இதுதான் முக்கியம், இதுவும் முக்கியம். இந்த ரெஃபரன்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பப் சப்னு கொடுத்துறேன், விபிசி ஐடி மை விபிசி, சிஐடிஆர் பிளாக். சிஐடிஆர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க? ஓகே, நோ சேஞ்ச், சூப்பர். பேர் மட்டும் நான் பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர்னா மை ஐஃபன் ஐஃபன் விபிசி ஐஃபன் பப்ளிக் ஐஃபன் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்சமான பேர் நம்ம என்ன வேணா வைக்கலாம். இது ஒரு பேர் தான். ஸோ நம்ம பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. அப்படியே காப்பி பண்ணி ஒரு பிரைவேட் சப்நெட் பேஸ்ட். இங்க பிரைவேட் சப்நெட் நான் ஒரு ஹெட்டிங்கை மாத்திக்கிறேன். மை விபிசி அப்படியே இருக்கட்டும். எங்கேயும் நான் பிரைவேட் சப்நெட் கொடுத்துக்கிறேன். இங்க என்ன நம்பர் கொடுத்துருப்பீங்க? 2.0. ஸோ 2.0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ பப்ளிக் சப்நெட் ரெடி, பிரைவேட் சப்நெட்டும் ரெடி. சூப்பர். அடுத்து என்னங்க ஸ்டெப் பண்ணுவீங்க? இன்டர்நெட் கேட்வே. ஸோ அப்போ நம்ம இப்போ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் ரவுட்டிங் டேபிள் வரும். அந்த ஸ்டெப்ஸ் தான் போயிருப்பீங்க. இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவோம். பட் வெயிட், ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை மறக்கிறோம். யாரோ சொல்லி பார்த்தேன், யாரோ சொல்லல.
சப்நெட் கிரியேட் பண்ணும்போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? நம்ம நேம் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இது ஆமா. பப்ளிக் பிரைவேட் அப்படிங்கறத வந்து எங்க இது பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க. விபிசி கிளாஸ்ல பப்ளிக் பிரைவேட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணும்போது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க? விபிசி கிரியேட் பண்றோம், 2 சப்நெட் கிரியேட் பண்றோம். 2 சப்நெட்டையும் இது பப்ளிக் இது பிரைவேட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்நெட் கிரியேட் பண்ணும்போது how will you identify it? ரவுட் டேபிள் பண்ணுவோமா? அதெல்லாம் அடுத்து தானே பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் சப்நெட் தான் நம்ம கிரியேட், அடுத்த ஸ்டெப் எதுவுமே பண்ணவே இல்ல. இல்ல கோடிங்கிறதுனால இங்கேயே எதுவும் டிஃபைன் பண்ணுவோமாங்க? இல்ல அப்படியே படிப்படியா தாங்க போவோம். ஓகே. அது நம்ம பிரைவேட் ரவுட் டேபிள், பிரைவேட் சப்நெட்னா என்னது? பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுக்க கூடாது, செக்யூரிட்டி குரூப்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம அப்புறம் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணக்கூடாது. நான் டைரக்டா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணா அது பப்ளிக் ஐபி அட்ரஸ் கேட்கும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா இட் வில் டிஃபைன் தட் ஒரு பிரைவேட் சப்நெட்னு சொல்லிட்டு. எஸ் அண்ட் 1.1 ஓகே. ஸோ நமக்கு ரைட் சூப்பருங்க. ஸோ ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டார். நான் ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள ஒருத்தர் டவுட் கேட்டாரு. எஸ், மனோஜ்குமார் அண்ட் மணிகண்டன். சப்நெட் கிரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி ஜோன்னு கொடுப்போம். அது நம்ம இங்க கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே ஒரு சப்நெட் ஒரு அவைலபிலிட்டி ஜோன், இன்னொரு சப்நெட் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன் சொல்லியிருப்பாங்க. ரைட், அப்ப நம்ம இங்க அவைலபிலிட்டி ஜோன் ஆடே பண்ணல. ஆனா இங்க எக்ஸாம்பிள்ல இல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஆர்குமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹெட்டிங் வரும். என்னென்னலாம் நீங்க பாஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கொடுக்கலாம்னா அவைலபிலிட்டி ஜோன், சிஐடிஆர் பிளாக், இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கலாமா. அப்ப எனக்கு என்ன வேணும்? அவைலபிலிட்டி ஜோன் தான் வேணும். அப்ப நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்க போயிட்டு இங்க பேஸ்ட். என்ன அவைலபிலிட்டி ஜோன்னா எனக்கு AP-South-1A இந்த கோட் அப்படியே காப்பி, இங்க போயிட்டு AP-South-1B. அப்ப பப்ளிக் சப்நெட் 1A-லயும் பிரைவேட் சப்நெட்ல 1B-லயும் நான் வைக்கிறேன். இப்போ பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோடெல்லாம் காப்பி பேஸ்ட் தாங்க பண்ணணும், வேற வழியே கிடையாது. இல்லைன்னா நீங்க டைப் பண்ணீங்கனாலே அது ஹெல்ப் பண்ணும். ஸோ AWS சப்நெட் அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லிட்டு அது ஹெல்ப் பண்ணும். அந்த ஹெல்ப்பிங்கும் ஓகே. பட் ஆனா நம்ம இந்த ரெஃபரன்சஸ் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்து தான் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அண்டர்ஸ்கோர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம மெமரைஸ்லாம் பண்ணவே முடியாது. மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க. ரியல் லைஃப்லயும் நாங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். ஒரு தடவை கோட் எழுதி வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்கெல்லாம் அண்டர்ஸ்கோர் வரும், எங்கெல்லாம் அண்டர்ஸ்கோர் வராதுன்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இன்டர்நெட் கேட்வே அப்படின்றது, சாரி இன்டர்நெட் கேட்வே வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே நம்ம தேடலாம். ஐல இன்டர்நெட் கேட்வே மிஸ் பண்ணிட்டேன்னா இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு இருக்கு. அப்புறம் இன்டர்நெட் கேட்வே செலக்ட் பண்ணனா இங்க நமக்கு இங்க வரும். அது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் AWS இன்டர்நெட் கேட்வே, இதுதான் ஒரு ரிசோர்ஸ். இதுல நான் என்ன பேர் வைக்கிறேன்? TIGW, Terraform